Hello friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்சைட் காளான் மசாலா பார்க்க போறோம். இது வீட்ல செய்யறது ரொம்ப சுலபம். நாம இந்த வீட்ல செய்யறத பாத்தீங்கன்னா அந்த கடையில கிடைக்கிற அதே டேஸ்டோட அது மட்டும் இல்லாம சோயா சாஸ், வினிகர் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாம சுலபமா செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குற அந்த காளான் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதில் முழுக்க முட்டைக்கோஸ் போட்டு தான் செய்வாங்க, காளான் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நாம் இங்கே செய்ய போகிறதுல பார்த்தீங்கன்னா 20% காளானும் 80% முட்டைக்கோஸ் சேர்த்தும் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 50 கிராம் காளானை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவில் முட்டைக்கோஸ், அதையும் நான் இங்கே சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கடைகளில் கம்ப்ளீட்டாக முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்கிறாங்க. இப்போது இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அடுத்து வாசனைக்காக கொஞ்சம் கரம் மசாலா, இது ஒரு டீஸ்பூன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதோட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க. இதில் சேர்த்துருக்க மஷ்ரூமும் முட்டைக்கோஸும் நிறையா தண்ணி விடும். அந்த தண்ணியே நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பைண்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் தண்ணி சேர்க்காமையே எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், நல்லா பைண்ட் ஆகி பிடிக்கிற தன்மைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்னதாக பக்கோடாக்கு எப்படி கிள்ளி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கிள்ளி போட்டுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் காளானே ஃபுல்லாக ஆட் பண்ணி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டோ ஃப்ளேவரோ கிடைக்காது. ஸோ முட்டைக்கோஸ் தான் இதில் முக்கியமான ஒரு பொருள். நீங்கள் உங்கள் வீட்டில் காளான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, முட்டைக்கோஸ் மட்டுமே வச்சு கூட இதை நீங்கள் செய்யலாம், அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்துருச்சு, கிறிஸ்பியாக. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதை பக்கோடா மாதிரி உள்ளதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட கிறிஸ்பியாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போது இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா இது சின்னதாக பிச்சு போட போகிறேன். இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நாம் இந்த காளானுக்குரிய மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசம் நல்லா போய் வரட்டும். இப்போ இதில் ஒரு வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து வாசனைக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போகிறேன். மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போய் வரட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா இதில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கெச்சப் சேர்க்கல அப்படின்னா இன்னும் ஒரு அரை தக்காளி அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திக்காகி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சு அந்த மஷ்ரூமையும் முட்டைக்கோசையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியை நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிஞ்சது அப்படின்னா
சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் இல்லை உப்பு ஏதாவது பத்தலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் முட்டைக்கோஸ் நீங்கள் ஃபுல்லாக சேர்த்து கூட பண்ணலாம், காளான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சர்வ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது மேலே நம்ம கார்னிஷ் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அடுத்து துருவின கேரட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான ரோட் சைட் காளான் அதே டேஸ்ட்டில் அதே ஒரிஜினாலிட்டியோட நம்ம வீட்லேயே சுலபமாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.